அமேசான் வெப் சர்வீசஸ் மத்திய கிழக்கில் டேட்டா சென்டர் இயங்குவதில் சிக்கல். ஈரான் பதிலடி தாக்குதல்களின் பின்னணியில் அமேசான் கிளவுட் பிரிவு AWS மத்திய கிழக்கில் உள்ள தனது டேட்டா சென்டர்களில் மின்சாரம் மற்றும் இணைப்பு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள சில இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஒரு டேட்டா சென்டரில் வெளிப்புற பொருள் தாக்கியதால் தீப்பொறி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சேவைகள் மீளமைக்க பல மணி நேரங்கள் ஆகும் என AWS தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்கள் மாற்று பிராந்திய சேவைகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராஸ் தனூராவில் உள்ள சவுதி அராம்கோ சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து வந்த 2 ட்ரோன்களை சவுதி பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக இடைமறித்து அழித்துள்ளன. இடைமறிப்பு நடவடிக்கையின் போது விழுந்த எச்சங்களால் சிறிய தீ ஏற்பட்டது. தீ உடனடியாக கட்டுப்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு எந்த சேதமோ காயமோ இல்லை. எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி இயல்பாக நடைபெற்று வருகிறது. முக்கிய ஆற்றல் கட்டமைப்புகள் முழுமையான பாதுகாப்பில் உள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். இஸ்ரேலிய ராணுவம் லெபனான் எல்லை நிலைமை குறித்து கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தரைப்படை நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து ராணுவ விருப்பங்களும் பரிசீலனையில் உள்ளன என்று தெரிவித்துள்ளது. வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து ஹிஸ்புல்லா தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்கள் நடத்திய நிலையில் எல்லைப் பகுதிகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது. நிலைமையை கருத்தில் கொண்டு கூடுதல் படைகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலி லாரிஜானி அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க முயற்சி செய்ததாக வெளிவந்த செய்திகளை மறுத்துள்ளார். அமெரிக்க ஊடகங்களில் வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் இவ்வாறான எந்த புதிய தொடர்பும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தற்போதைய பிராந்திய பதற்ற நிலையை முன்னிட்டு ஈரான் தனது தேசிய பாதுகாப்பு நிலைப்பாட்டில் மாற்றம் எதுவும் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு இடமளிக்காமல் தன்னாட்சி மற்றும் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்துவோம் என்ற உறுதியையும் அவர் வலியுறுத்தினார். வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து ஹிஸ்புல்லா ஏவுகணைகள் ஏவியதை தொடர்ந்து இஸ்ரேல் லெபனானில் பல்வேறு இடங்களில் தாக்குதலை தொடங்கியுள்ளது. லெபனான் சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி இந்த தாக்குதல்களில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். எல்லைப் பகுதிகளில் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வருவதால் சர்வதேச அளவில் உடனடி அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் பல அமெரிக்க போர் விமானங்கள் விபத்துக்குள்ளானதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அல் ஜஹரா பகுதியில் புகை எழுந்தது தொடர்பாக வந்த தகவல்களின் பின்னர் ஒரு விமானம் தரையில் விழுந்தது உறுதி செய்யப்பட்டது. விபத்தில் சிக்கிய அனைத்து விமான குழுவினரும் பாதுகாப்பாக உயிர் தப்பியுள்ளனர். இது F-15 வகை விமானமாக இருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகினாலும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இன்னும் வெளியாகவில்லை. தொழில்நுட்ப கோளாறு அல்லது பயிற்சி நடவடிக்கையின் போது ஏற்பட்ட தவறு காரணமாக இருக்கலாம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் அனைத்து இலக்குகளும் நிறைவேறும் வரை தொடரும் என்று எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கில் நடந்த தாக்குதலில் 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்ததற்கு பதிலடி வழங்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் பாதுகாப்பு மற்றும் தேசிய நலனை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்க தயார் என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் நாடு முழுவதும் குறைந்தது 555 பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரான் ரெட் கிரசன்ட் சொசைட்டி தெரிவித்துள்ளது. பலர் காயமடைந்துள்ளதாகவும் மருத்துவ சேவைகள் அவசர நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளும் சேதமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மனிதாபிமான உதவி நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சைப்ரஸ் வரை நீண்ட போர். சைப்ரஸில் உள்ள பிரிட்டிஷ் ராணுவ தளத்தின் ரன்வேயை ஷாஹித் வகை ட்ரோன் தாக்கியதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலில் சிறிய அளவிலான பொருள் சேதம் மட்டுமே ஏற்பட்டதாகவும் உயிரிழப்பு எதுவும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடூலிடஸ் தங்களது நாடு எந்த ராணுவ நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்றும் எதிர்காலத்திலும் மோதல்களில் பங்கேற்காது என்றும் தெரிவித்துள்ளார். தளத்தை சுற்றி கூடுதல் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நிலைமையை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது. ராணுவ நடவடிக்கைகள் மேலும் பரவாமல் தடுக்க போர் நிறுத்தமும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளும் அவசியம் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் ஒரு சீன குடிமகன் உயிரிழந்ததாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். உரையாடல் மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே நீடித்த தீர்வு கிடைக்கும் என சீனா கூறியுள்ளது. பிராந்திய அமைதியை பாதுகாக்க அனைத்து தரப்பும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் சர்வதேச சமூகத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற சூழ்நிலையால் தனது குடிமக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற பிரிட்டன் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. பிராந்தியத்தில் சுமார் 3 லட்சம் பேர் தங்கள் இருப்பை பதிவு செய்துள்ளதாக வெளியுறவு செயலாளர் யூவெட் கூப்பர் தெரிவித்துள்ளார். விமான சேவைகள், பயணத்துறை மற்றும் தேவையானால் அரசு வெளியேற்ற நடவடிக்கைகளும் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. வான்வெளி விரைவில் திறக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அவசர உதவி அணிகள் பிராந்தியத்திற்கு அனுப்பப்பட உள்ளன. பாதுகாப்பு நிலைமையை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார். US எம்பசி குவைத் அமெரிக்க குடிமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் நாடு முழுவதும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களின் அச்சுறுத்தல் இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. அங்கு வசிக்கும் அமெரிக்க குடிமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்லாமல் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவசர நிலை ஏற்பட்டால் பயன்படுத்த வேண்டிய பாதுகாப்பு திட்டங்களை மீண்டும் பரிசீலிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எதிர்கால தாக்குதல்களுக்கு எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தூதரகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். அபுதாபி மற்றும் தோஹாவில் வெடிச்சத்தம். ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகர் அபுதாபியில் பல வெடிச்சத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல் அண்டை நாடான கத்தாரின் தலைநகர் தோஹாவிலும் அரை டஜன் அளவிற்கு வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் இன்னும் வெளியாகவில்லை. பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பிராந்திய பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
ஈரானிய தலைவர் அலி லாரிஜானி அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பை கடுமையாக விமர்சித்துள்ளார். அமெரிக்கா முதலில் என்ற கொள்கையை இஸ்ரேல் முதலில் என டிரம்ப் மாற்றிவிட்டார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தனது கற்பனை மற்றும் தவறான முடிவுகளால் மத்திய கிழக்கை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் நலனுக்காக அமெரிக்க வீரர்கள் உயிரிழக்கும் நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரான் தனது பாதுகாப்பிற்காக தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். இந்த கருத்துக்கள் பிராந்திய அரசியல் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளன. ஈரான் ஏவுகணைகள் இஸ்ரேலின் ஹைஃபா, டெல் அவீவ் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு ஜெருசலம் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை குறிவைத்து இரவு முழுவதும் தாக்குதல். அல் ஜலீல் பகுதி ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் குன்றுகள் மற்றும் வடக்கு இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் அலறியதால் பதற்றமடையும் இஸ்ரேலியர்கள். அமெரிக்காவின் விமானமேந்தும் கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் மீது 4 குரூஸ் ஏவுகணைகள் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவிப்பு. இந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த கப்பல் தனது நிலையை மாற்றி தென்கிழக்கு இந்திய பெருங்கடல் நோக்கி ஓட்டம். ட்ரூ பிராமிஸ் 4 என்ற இராணுவ நடவடிக்கையின் 8வது கட்டத்தில் மேற்கு ஆசியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் சுமார் 560 அமெரிக்க வீரர்கள் உயிரிழப்பு அல்லது காயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று IRGC அறிவிப்பு. அமெரிக்க மத்திய கட்டளையான சென்காம் வெளியிட்ட அறிக்கையில் மேற்கு ஆசியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு எதிராக ஈரான் ஆதரவு தாக்குதல்கள் நடைபெற்றதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் அலி அல் சலேம் விமானப்படை தளம் ஈரானின் ஏவுகணை தாக்குதலால் செயலிழந்துள்ளதாக IRGC அறிவிப்பு. மேலும் முகமது அல் அஹ்மத் கடற்படை தளத்தில் உள்ள 3 முக்கிய உள்கட்டமைப்பு வசதிகள் அழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பஹ்ரைனில் உள்ள மினா சல்மான் துறைமுகத்தில் அமைந்துள்ள அமெரிக்க கடற்படை தளம் 4 ட்ரோன்களால் தாக்கப்பட்டதாக IRGC தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் கட்டளை மையங்கள் மற்றும் ஆதரவு அமைப்புகள் சேதமடைந்ததாக கூறப்பட்டுள்ளது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ வீரர்களின் குடியிருப்பு பகுதிகள் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வளைகுடா மற்றும் ஹார்மோஸ் நீரிணைக்கு அருகில் இருந்த 3 அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் எண்ணெய் டேங்கர்கள் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக IRGC அறிவிப்பு. தாக்குதலின் காரணமாக கப்பல்களில் தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. ஈரானின் சபஹார் கடற்கரையிலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அமெரிக்க கடற்படை ஆதரவு மற்றும் எரிபொருள் நிரப்பும் கப்பல் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக IRGC அறிவிப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அல் ருவைஸ் பகுதியில் அமைந்திருந்த தாட் AN/TPY-2 ரேடார் அமைப்பு ஈரானின் துல்லிய ஏவுகணை தாக்குதலால் அழிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் ராணுவமான IRGC தகவல். ஈரான் ராணுவத்தை தொடர்ந்து மத்திய கிழக்கின் பல நாடுகளில் உள்ள ஈரான் ஆதரவு அமைப்புகளும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் மீது தாக்குதலை தொடங்கியுள்ளது. இஸ்ரேலின் ஹைஃபா நகரத்திற்கு தெற்கே உள்ள மிஷ்மார் ஹாகார்மல் ராணுவ தளம் ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்களால் தாக்கப்பட்டதாக லெபனானில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. சர்வதேச செய்தி நிறுவனம் ராய்டர்ஸ் வெளியிட்ட தகவலின்படி டெல் அவீவ் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் சைரன் சத்தம் ஒழிக்காமலேயே பல வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனி மீது நடந்த கொலை சம்பவத்திற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாகவும் லெபனானை பாதுகாக்கும் நோக்கிலும் ஹைஃபாவுக்கு வடக்கே உள்ள இஸ்ரேல் ராணுவ நிலைகள் ராக்கெட்டுகளால் தாக்கப்பட்டதாக ஹிஸ்புல்லா கூறியிருக்கிறது. இந்த தாக்குதல் பாதுகாப்பு உரிமையின் ஒரு பகுதி என அவர்கள் விளக்கியுள்ளனர். ஈராக்கில் செயல்படும் ஈரான் ஆதரவு அமைப்புகள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 23 ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொண்டதாக அறிவித்துள்ளன. இதில் பல ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு ஈராக் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க மற்றும் கூட்டணி தளங்கள் குறிவைக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏர்ஃபிலில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் அல் கயர் ஏவுகணையால் தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் IRGC ட்ரூ பிராமிஸ் 4 நடவடிக்கையின் 9வது தாக்குதலை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கட்டத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் மேற்காசியா முழுவதும் உள்ள அமெரிக்க இலக்குகள் குறிவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பெய்ரூட் மீது இஸ்ரேல் விமான தாக்குதல். இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் லெபனானின் தலைநகர் பெய்ரூட், தெற்கு புறநகரங்கள் மற்றும் நாட்டின் தெற்கு பகுதிகளில் பரந்த அளவில் விமான தாக்குதல்கள் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 1 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்த இந்த தாக்குதல்கள் அதிக மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் நடந்ததாக கூறப்படுகிறது. முன்னறிவிப்பின்றி தாக்குதல் நடந்ததாக உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கமேனியின் மரணம், புட்டின் கடும் கண்டனம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கடுமையாக கண்டித்துள்ளார். இது மனிதநேய கொள்கைகள் மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என அவர் தெரிவித்துள்ளார். கிரெம்ளின் வெளியிட்ட அறிக்கையின்படி ஈரான் அதிபருக்கு அனுப்பிய செய்தியில் கமேனியின் குடும்பத்தினருக்கும் ஈரான் மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். இந்த சம்பவம் சர்வதேச அரசியல் நிலவரத்தில் புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது.